இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஷார்ட்ஸும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து கடகடன்னு ஆடுது. என் கை உதிருது. நான் வீக் ஆயிட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நேத்து நைட் போட்ட வீடியோவும் சரி, அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, "ஏய் வீடியோ ஆடுது" அப்டின்னாங்க. கை ஆடுது, வீடியோ ஆடல. அதனால ஃபோன் ஒரு இடத்துல செட்டப் பண்ட்டேன். ஆக்சுவலா வந்து கேஸ் இல்லாம எப்படி சமாளிச்சீங்கன்னு கேட்டாங்க. எங்க வீட்ல வந்து கேஸோட அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வீட்ல கேஸ் தீர்ந்துருச்சு. சரி நாளைக்கு வந்து போட்டு குடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா வீட்டுக்கு வந்தோடனே கேஸ் இனிமே கிடையாது அப்படின்ற ஒரு நியூஸோட வரார். பிகாஸ் வீட்ல அப்போ எங்ககிட்ட டிவி, ஃபோன் எல்லாம் இல்ல. இப்பதான் ரீசெண்டா வந்து ஃபோன் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால வந்து அப்போ டிவி இல்ல. இப்பயும் டிவி இல்ல. டிவி ரிப்பேர்ல இருக்கு. அதனால நாங்க அதிகமா இத பண்ணல. அப்படியே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி விட்டுட்டோம். அதனால நியூஸ் அப்டேட்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யார்ட்டயும் பேச மாட்டேன். ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் எனக்கு கிடையாதுன்றதால நான் ஃபுல் பிளாங்க். அவர் வந்து சொன்னோனே நானே ஃபுல்லா ஷாக்கு. நான் சும்மா இருக்கும் போல 1 ஆர் 2 டேஸ் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இவ்ளோ பெருசா நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. அண்ட் கேஸ் இல்லாம எப்படியே சமாளிச்சோம்னா, என்கிட்ட ஒரு பழைய ரைஸ் குக்கர் இருந்துச்சு. அப்போ சொல்றேன். இப்ப புதுசாவே இருக்கு 2, 3. பட் அப்போ பழசா ஒண்ணு இருந்துச்சு. அத வச்சு என்ன பண்ணேன்னா, வெறும் ரைஸ் மட்டும் தான் செய்வேன். பிகாஸ் எடுத்து வச்சு சமைக்க வேற அதுல வெசில் இல்ல. ஒரே ஒரு வெசில் மட்டும் தான் இருக்கும். அந்த ரைஸ் குக்கரோட அந்த யூனிட் வந்து. அதனால அந்த வெறும் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு 3 வேளையும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவோம். என் பையனே வாயை திறந்து ரேகா சீச்சி முட்டை வேணும் இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஓகே ஃபைன் ரைஸ் குக்கர் 2, 3 எக்ஸ்ட்ரா வந்த உடனே இதில் சாப்பாடு, இதில் குழம்பு, இதில் பொரியல், முட்டை, சிக்கன்னு செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். சாரும் திருப்தியாக சாப்பிட்டு தூங்குறாரு. நேற்று பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சரியாயிடுச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. நேற்றுல அதனால தான் அவன் கூடயே இருந்தேன். அண்ட் வீட்டு வேலைலாம் எப்படி சமாளிக்கிறீங்க, க்ளீனாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.